வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜை எப்படியெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், என்னென்ன பொருள்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாக காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கி ஒரு 6 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. வேர்ல்பூல் ஃப்ரிட்ஜ் தான். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக கசகசன்னு வைக்காமல் என்ன வைக்கணுமோ அதை மட்டும்தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜன்னல் ஓரமாக காத்தோட்டம் உள்ள இடத்துல தான் வச்சுருக்கேன். எனக்கு இதுதான் கன்வீனியண்ட்டான பிளேஸாகவும் இருந்துச்சு. கிச்சனில் வைக்கலான்னு பார்த்தா அங்கே இடம் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால வைக்க முடியலை. ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது வந்து எங்கள் 4வது வருஷம் கல்யாண நாளைக்கு எடுத்தது. பக்கத்தில் ஸ்டெபிலைசரும் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சுருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அது என்னமோ எனக்கு சரியாக வளர்கிற மாதிரி தெரியல. இந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் வச்சுட்டேன். கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வந்து விரிச்சிருக்கேன். இது கிச்சன் செல்ஃபில் விரிச்சிருப்போம் இல்லையா, அதே ஷீட்டை தான் இதில் கவர் பண்ணி விரிச்சிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்குது. இப்போ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஓவரால் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு வியூ வந்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலமாக உங்கள் ஃப்ரிட்ஜை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சில ஐடியா கிடைக்கும். என்னோடய ஃப்ரிட்ஜில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த டோர் சைடு என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முட்டை கூடு இருக்குது. முட்டையெல்லாம் எப்போயாவது வாங்கினா வைக்கிறது தான், ரெகுலராக வைக்கிற பழக்கமே கிடையாது. இன்னொன்று சொல்லிக்கிறேன், வீடியோக்காக வேண்டி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலை. ஆல்ரெடி நம்ம ஃப்ரிட்ஜு வந்து இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் தூசியாக தான் இருக்குது. க்ளீன் பண்ணாமல் தான் வந்து ஃப்ரிட்ஜை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் அதான் வச்சுருக்கேன். 2வது ஷெல்ஃபில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன். கொஞ்சம் பிஸ்தா, கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி வச்சுருக்கிறேன். இது வந்து எதுக்காவது நம்ம டிஷ் எதாவது செஞ்சோம் அதுக்கு போடுவோம். அப்படி இல்லை அப்படின்னா பையனுக்கு வந்து ஜூஸ் போட்டு கொடுப்பேன். அதுக்காக வேண்டி தான் நட்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாதாம், அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முந்திரி, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன். டிமார்ட்லாம் போனால் கஸ்தூரி மேத்தி பெரிய டப்பா வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த ரோட்டில் வந்து வண்டி வரும் பார்த்துக்கோங்க, அதில் ஒரு 10 ரூபா பேக்கெட் வாங்கி இந்த மாதிரி கொட்டி வச்சுருக்கேன். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கு நேர் கீழே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டப்பாவில் இந்த 3 டப்பாவுமே பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் வாங்கியிருந்தேன், ஒரே மாதிரியான டப்பா. அதில் ஃபஸ்ட்டு டப்பாவில் இஞ்சி பூண்டு, 2வது டப்பாவில் வந்து பால் ஏடு எடுத்து வச்சுருக்கிறேன் நெய் எடுக்கிறதுக்காக வேண்டி. பக்கத்து டப்பாவில் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா இந்த டைம் சந்தையில் நிறையா வாங்கிட்டேன், அதனால் பச்சை மிளகா வச்சுருக்கேன். அந்த பூஸ்ட் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வச்சுருக்கேன். இந்த கருவாடு சேஃப்டி பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜை தவிர வேறு இடமே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியில் எங்கே வச்சாலுமே எறும்பு வந்து வந்துடுது. அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய் வச்சுருக்கேன், கறி ஊறுகாய் வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து கொஞ்சம் நட்ஸு, இது வந்து பேக்கெட்டாக பார்த்திங்கன்னா டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் அப்போ சாப்பிட்டுட்ருக்கிறேன். கொஞ்சம் நட்ஸும் சீட்ஸும் இருக்குது. அதனால் அதை வந்து ஞாபகமாக எடுத்து சாப்பிட்றதுக்கு வேண்டி இந்த இடத்துல வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு கிளாஸ் பாட்டில், இது வந்து கிச்சன்லேயுமே பார்த்துருப்பீங்க. பால் காய வச்சு ஆற வச்சு அப்படியே இதில் ஊற்றி வச்சிடுறது. அது வந்து ரொம்ப வந்து ஸ்பேஸ் சேவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீன் கலர் டப்பாவில் வந்து பேக்கிங் ஐட்டம்லாம் வச்சுருக்கேன். நான் வந்து பெரிய பேக்கிங்லாம் கிடையாது. அப்பப்போ ஏதாவது வீட்டில் சின்ன ஐட்டம் ஏதாவது பண்ணுவேன். அதுக்காக வேண்டி வந்து இது 3 பொருளுமே வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் வந்து இந்த சைடு இதில் இருக்கிறது. ரொம்ப எல்லாம் வச்சுருக்க மாட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊறுகாய் டப்பா தீர்ந்துருச்சுன்னா அடுத்து அந்த ஊறுகாய் டப்பா தூக்கி தூர எறிஞ்சிருவோம். அந்த இடம் ஃப்ரீயாக தான் இருக்கும். வேறு ஏதாவது நிறச்சி ஃபில் பண்ணிக்குவோம். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃப்ரீசர் இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த கூலிங் கண்ட்ரோல் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த மாதிரி வந்து டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. உண்மையாகவே இது வந்து ஒரு சூப்பரான ஐடியா. ஃபஸ்ட்டு இது எனக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியாது. திடீர்னு ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப கூலிங்காக இருக்கும், மாவு கூட ஐஸ் கட்டி ஆகிடும். திடீர்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சில்னஸ் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி நாங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த ஃப்ரீஸோட டோர் வந்து நான் வாங்கி ஒரு 2 வருஷத்துலேயே யோஜித்து வந்து உடச்சிட்டான். ஒரு தடவை சாக்லேட் உள்ளே வச்சுருந்தேன், எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு உடச்சிட்டான். அதுக்கப்புறம் நல்லா ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி தான் அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃப்ரீசருக்குள்ளே கண்டிப்பாக ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இப்போ நான்வெஜ் எதுவுமே வாங்கலை,
நான்வெஜ் வாங்கியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உள்ள நான்வெஜ் மீன் கறி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன். வீட்டு ஃப்ரிட்ஜில் எதுவுமே வைக்க மாட்டோம். நாங்கள் அப்பப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மீட்டெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். மீனெல்லாம் வாங்கினா கொஞ்சம் பல்கியாக வாங்குவோம். ஃப்ரீசரில் தான் இருக்கும். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக உள்ளே இல்லை, எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ட்ரேயில் வந்து சீஸ் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். வேறு எதுவுமே அதில் வைக்க மாட்டேன். அதுக்கும் கீழே இருக்கிறதுல பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணவே இல்லை. இந்த வாரம் சந்தைக்கு போயிட்டு வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதனால் அதில் இஞ்சி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இப்படி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக முளைச்சிரும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு எடுத்து வைக்கணும். அதுக்கு கீழே உள்ள டப்பாவில் பார்த்திங்கன்னா லெமனும் நெல்லிக்காயும் போட்டு வச்சுருப்பேன். அந்த நெல்லிக்காய் வந்து ஜூஸ் போட்டு குடித்தாச்சு. இப்போ வந்து லெமன் மட்டும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை டப்பாவில் இருக்குது. கீரை போது வாங்கி தான் இதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணணும். கொத்தமல்லி இல்லை, அதனால் கொத்தமல்லி பாட்டில் வந்து மிஸ்ஸாக இருக்கும். இல்லாட்டினா கொத்தமல்லி வந்து பாட்டிலில் தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத கூடையில் பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட, இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்க்கும்போது அழகாக இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி பொருள் தான் நான் வந்து வாங்கி வச்சுருப்பேன். நீங்கள் வீடியோவில் வந்து கரெக்டாக கையில் வாட்ச் கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணலாம். நான் பாதி வீடியோ எடுக்கும்போது குளிக்கலை, பாதி வீடியோ எடுத்ததுக்கப்புறம் தான் குளித்தேன். குளிச்சுட்டு வந்து கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ணினேன். அதனால தான் வாட்ச் கட்டியிருந்தேன், வெளியில் கிளம்பிட்டு இருந்ததுனால. அதுக்கு கீழே இருக்கிற செல்ஃப் வந்து எம்டியாக தான் இருக்கும். இதில் மாவு, அப்புறம் இன்கேஸ் மீதமாகிற குழம்பு சட்னி அந்த மாதிரி வச்சுக்குவேன். அதனால் ரொம்பவே ஃப்ரீயாக தான் இருக்கும். பூ வந்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு. அதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு பெரிய கூடையில் தக்காளி போட்டு வச்சுருக்கிறேன். இந்த கூடை வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேங்க. கூடை ட்ரே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கே பார்த்தாலும் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியாது. இந்த மாதிரி பெரிய கூடையில் தக்காளி வச்சுருக்கேன். அதுக்கு கீழே வந்து வெஜிடபிள் ட்ரே இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற எல்லா வெஜிடபிளுமே இந்த மாதிரி இந்த நெட்டு பேக் இருக்கு இல்லையா, அதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இவ்வளோ தான் நான் வந்து என்னோடய குட்டி ஃப்ரிட்ஜில் வந்து நான் இப்படி அதான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். வீடியோக்காகலாம் இல்லை, நிறையா ஷார்ட்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஃப்ரிட்ஜ் வந்து எப்போயுமே இப்படி தான் இருக்கும். அந்த கீழே இருக்கும் தெரியுமா, அந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேமக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஊர்லேருந்து வந்து பாட்டி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுதான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்தால் எதை ஃப்ரிட்ஜில் வைக்கணுமோ கண்டிப்பாக அதை மட்டும் வச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டு உடம்ப நல்ல முறைக்கு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.